வரலாற்றிலேயே மிக மோசமான உயிரியல் ஆக்கிரமிப்பு. 1859இல் ஆஸ்திரேலியாவில் ஒரு வேட்டையாளர் வேட்டைக்காக சில முயல்களை கொண்டு வந்தான். ஆனால் சில தசாப்தங்களிலேயே அந்த முயல்கள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களாக பெருகி முழு கண்டத்தையும் ஆக்கிரமித்தன. இயற்கை எதிரிகள் இல்லாததால் பயிர்கள் நாசமாகின. மண்ணில் ஆழமான குழிகள் தோண்டப்பட்டு நிலம் உறுதி இழந்தது. சுற்றுப்புற சூழல் மாற்றமடைந்தது. பல உள்ளூர் உயிரினங்கள் உணவும் வாழ்விடமும் இழந்து மறைந்து போனது. முயல்களை வேட்டையாடும் நம்பிக்கையில் வெளிநாட்டு வேட்டையாடிகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவை முயல்களுக்கு பதிலாக மற்ற விலங்குகளை அழித்தன. பிறகு சாப்பிட்டே தீர்ப்போம் என்ற யோசனை வந்தது. ஒவ்வொருவரும் தினமும் கிலோ கணக்கில் சாப்பிட்டாலும் கூட எண்ணிக்கை குறையவில்லை. அரசு பெரும் முயற்சியாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீள வேலிகளை அமைத்தது. ஆனால் முயல்கள் தோண்டி தாண்டி எந்த தடையையும் கடந்து சென்றன. கடைசியாக நோய்களை பரப்பி எண்ணிக்கையை குறைக்க முயன்றார்கள். பெரும்பாலான முயல்கள் இறந்தாலும் சில உயிர் தப்பி மீண்டும் பெருகின. ஒரு சிறிய மனித முடிவு ஒரு முழு கண்டத்தையே மாற்றிவிட்டது. அப்படியென்றால் சொல்லுங்கள், இதை எப்படி நிறுத்த முடியும்?